நாம் எடுத்துக்கொள்வோம் சங்கீதத்தின் புஸ்தகம் 118 சங்கீதம் 24 சங்கீதம் 118 24 இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடும். This is the day that the Lord has made. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கடைசி வரைக்கும் ஒரு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையில் அவன் களி கூர்ந்து மகிழும்படியான ஒரு காரியம் நடக்கணும்னா, அவன் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா கடைசி வரைக்கும் இந்த ஒரு விஷயம் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கணும். என்ன அப்படின்னா, ஆண்டவராக இயேசு அவனுக்குள்ளாக வாழணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனுக்குள்ளாக வாசம் செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கையாக இருந்தால் அவன் எல்லா நாளும் எல்லா நேரத்திலும் களி கூர்ந்து மகிழும்படியான ஒரு நிலை கடந்து வரும். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவராகிய கர்த்தர் எப்படிங்க நமக்குள்ளாக அவர் வாசம் செய்வார், எப்படி நமக்குள்ளாக அவர் வாழ்வார்? அவர் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை போல நாம் வாழும்போது ஆண்டவராகிய இயேசு நமக்குள்ளாக வாசம் செய்வார். ஆமென். அவர் வாழ்ந்து அவர் எப்படி கடந்து வந்தாரோ இந்த பூமியில், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழும்போது ஆண்டவராகிய இயேசு நமக்குள்ளாக வாசம் செய்வார். அக்செப்டிங் அண்ட் பிரேசிங் வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் ஒன்ஸ் லைஃப். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி துதிகளை ஏறெடுக்கும் போது ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளாக கடந்து வருகிறார். ஆமென். ஆண்டவராகிய இயேசுனுடைய வாழ்க்கை அது ஜெபத்தின் வாழ்க்கையாக இருந்த, ஹிஸ் லைஃப் வாஸ் பேஸ்ட் ஆன் ப்ரேயர். ஜெப வாழ்க்கை ரொம்ப முக்கியம் ஒரு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையில். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவர் ஜெபித்தார். அல்லேலூயா. Pray like Jesus. ஆண்டவராக இயேசுவை போல ஜெபிங்க. அதான் நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1:35 பார்த்தோம். வேகமாக அந்த வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து வரலாம். அவர் அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஊரிடத்திற்கு போய் அங்கே என்ன செஞ்சார்? அவர் ஜெபம் பண்ணினார். Prayer helps you. Prayer helps you to take a right decision. சரியான காரியங்களை நாம் எடுக்கும்படியான, சரியான காரியத்தை நாம் செய்யும்படியாக ஜெபம் நமக்கு துணையாக இருக்கிறது. அல்லேலூயா. ஜெப வாழ்க்கை இல்லை அப்படின்னா அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மையான காரியங்களையும் அவனால் எடுக்க முடியாது, அவனால் செய்ய முடியாது. ஜெபம் அவனுக்கு ஞானத்தை கொடுக்கிறது, ஜெபம் அவனுக்கு அறிவை அவனுக்கு புகட்டுகிறது, ஜெபம் அவனுடைய வழி வாசல்களை ஏற்படுத்துகிறது, ஜெபம் அவனுக்கு பலத்தை கொடுக்கிறது, ஜெபம் அவனுக்கு தைரியத்தை கொடுக்கிறது, ஜெபம் அவனுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்கிறது, ஜெபம் அவனுக்கு சமாதானத்தை கொடுக்கிறது, ஜெபம் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது, ஜெபம் அவனுடைய அடைத்த வாசல்களை திறக்கிறது. ஜெபம் ஆண்டவருடைய சன்னிதானத்திற்குள்ளாக கடந்து வந்து ஆண்டவரோடு பேசக்கூடிய ஒரு நிலையை ஜெபம் ஏற்படுத்துகிறது. அல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, நீங்கள் என்ன நிலையில் இந்த இடத்துல வந்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று நன்றாக எனக்கு தெரியும். ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரியும். என்ன அப்படின்னா, நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுடைய சூழலை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் ஏற்படுத்தி கொள்கிறீர்கள். அல்லேலூயா. 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 18:13 வாசிப்போம். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் 14ஆம் வருஷத்திலே அசிரிய ராஜாவாகிய சனகரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை அவன் பிடித்தான். இந்த யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா அவன் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு மனிதனாக, கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியங்களை, அநேக காரியங்களை அவன் செய்தான். இவனுக்கு விரோதமாக இந்த அசிரியா ராஜா சனகரிப் இவனுக்கு விரோதமாய், இந்த தேசத்திற்கு விரோதமாய் கடந்து வருகிறான். என்ன நடந்தது அப்படின்னா, நீங்கள் அடுத்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 14, 15, 16 வேகமாக பார்க்கலாம். ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டு உடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன செஞ்சான்? அவன் பிரவேசித்தான். எசேக்கியா 14வது வசனம், எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையில் இருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக அவன் விரித்து கர்த்தரை நோக்கி, கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி
சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். அவன் ஜெபத்திற்குள்ளாக தன்னுடைய பிரச்சனையை அவன் கொண்டு வந்தான். அவன் ஜெபத்திற்குள்ளாக தன்னுடைய பயங்களை கொண்டு வந்தான். அந்த ஜெபத்திற்குள்ளாக தன்னுடைய எல்லா விதமான காரியங்களை அந்த ஜெபத்திற்குள்ளாக அவன் கொண்டு வந்தான். யாரு? தேசத்தின் ராஜா. அல்லேலூயா. அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, அவனுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அவனுக்கு விரோதமாய் வருகிற காரியங்கள் ரொம்ப பெருசாக இருக்குது. அவனுக்கு பயத்தை ஏற்படுத்தினது, அவனுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தினது, என்ன பண்ணணும்னு தெரியாத ஒரு நிலை. அவன் கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளாக சென்று அவன் ஜெபத்திற்குள்ளாக தன்னுடைய பிரச்சனைகளை கொண்டு வந்தான். என்ன தெரியுமா நடந்தது? அதே அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 35ஆம் வசனத்தை பாருங்கள். அதே அதிகாரத்தில் அன்று ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் 185,000 பேரை அவன் சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். யார் இவனுக்கு விரோதமாய் கிடந்து வந்தார்களோ, யார் இவனுக்கு விரோதமாய் இவனை அழிக்க அவர்கள் கூட்டம் கூடி கொண்டிருந்தார்களோ, அவர்கள் யாரும் இல்லாத அளவிற்கு ஒரே ஒரு தேவதூதனை ஆண்டவர் அனுப்பினார். ஒரே ஒரு தேவதூதன் 1,85,000 பேரை அவன் வெட்டி போட்டான். ஜஸ்ட் ஒன். அல்லேலூயா. உங்களுடைய ஒரு ஜெபம் ஒரு தேவதூதனை கொண்டு வருவதல்ல, பல தேவதூதர்களை கொண்டு வரும். அல்லேலூயா. ஜெபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிவிடும். ஜெபிக்க கூடாதபடி இருக்கிற தடைகளை நீங்கள் விட்டீங்க. ஏன் உங்களால் ஜெபிக்க முடியல? ஜெபம் செய்ய உட்கார்ந்தாலே உங்களுக்குள்ளாக ஒரு சோர்வின் ஆவி கடந்து வருகிறது. அனைவருடைய வாழ்க்கையில் ஜெபம் பண்ணும் போது தான் செல்ஃபோன் அடிக்கும். இந்த செல்ஃபோனை உட்காந்துட்டு அந்த செல்ஃபோனில் நம்ம மணிக்கணக்கில் நம்ம பேசுகிறோம். ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது ஃபோன் அடிக்குது. அந்த ஃபோனில் இருக்கிற மெசேஜஸ் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம், வாட்ஸ்அப் செய்து கொண்டு இருக்கிறோம். ஜெபம் பண்ணும் போது தான் மற்ற எண்ணங்கள் எல்லாம் கடந்து வருகிறது, மற்ற சிந்தைகள்லாம் கடந்து வருகிறது. உங்களுக்கு தெரியல, நீங்கள் ஜெபத்திற்குள்ளாக நீங்கள் போகும்போது உங்களுக்கு சாதகமான காரியங்களை நீங்கள் உருவாக்கி கொண்டு வருகிறீங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு ஜெபமும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற வழி வாசல்களை அது ஏற்படுத்தி கொள்ளுகிறது. அல்லேலூயா. ஏன் ஜெபிக்க முடியல? ஏன் ஜெபிக்க முடியல? என் பிரியமான தேவ ஜனமே, யோசிங்க. ஏன் ஜெபிக்க முடியல? ஜெபம் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையினுடைய தலையெழுத்தை அது மாற்றுகிறது. ப்ரேயர் ஹெல்ப்ஸ் யூ டு டூ மச் மைட்டி திங்ஸ். பெரிய பெரிய காரியங்களை ஜெபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். அதான் ஆண்டவர் அவர் எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ, எப்பெல்லாம் அவர் நேரம் அவருக்கு வருகிறதோ, இல்லை நேரமே வரலையா, அவரே நேரத்தை உருவாக்கி கொண்டு அவர் அந்த ஜெபத்திற்குள்ளாக அவர் கடந்து வந்தார். என் பிரியமான தேவஜனமே, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நாம் ஜெபிக்கிறோம் என்று யோசித்து பாருங்க. எல்லாம் பண்ணுறதுக்கு நேரம் இருக்குது, வெளியே போகிறதுக்கு நேரம் இருக்குது, ஃபோனில் பேச நேரம் இருக்குது, டிவி பார்க்க நேரம் இருக்குது, சினிமா பார்க்க நேரம் இருக்குது, ஊர் சுத்த நேரம் இருக்குது, படிக்க நேரம் இருக்குது, வேலை செய்ய நேரம் இருக்குது, வீட்டு வேலை செய்ய நேரம் இருக்குது, எல்லாத்திற்கும் நேரம் இருக்குது. ஆனால் ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. அல்லேலூயா. என் சகோதரா சகோதரி, யோசித்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையினுடைய சூழலை மாற்ற ஜெபம் ஒரே வழி. ப்ரேயர் பிரிங்ஸ் விக்ட்ரி. அல்லேலூயா. ஆமென். சிலர் சொல்லுவாங்க, நான் நன்றாதாங்க ஜெபிக்கிறேன், நான் நல்லா தான் ஜெபிக்கிறேன், நான் நல்லா தான் ஜெபிச்சு நான் முடிவெடுக்கிறேன். நல்ல கவனமாக கேளுங்க, நல்ல கவனமாக கேளுங்க. கிறிஸ்துவன் ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்துவனை போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நாம் முடிவெடுக்கும் போது அந்த முடிவு நமக்கு ஆசீர்வாதமாய் கடந்து வருகிறது. கர்த்தர் வெறுக்கக்கூடிய காரியத்தை செய்துவிட்டு நம் சுயநலத்திற்காக நாம் ஜெபித்து நாம் முடிவெடுத்தா அந்த முடிவு நமக்கு ஆசீர்வாதமாய் கடந்து வராது. ராங் பிரேயர்ஸ், தவறான ஜெபம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்திலிருந்து 56ஆம் வசனம் முடிய வேகமாக நாம் பார்க்கலாம். தமக்கு முன்பாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியாருடைய ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார்கள். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாய் இருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது யாரை குறித்து சொல்லப்படுகிறது என்று தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை குறித்து நாம் பார்க்கிறோம். இதில் அவர் தமக்கு முன்பாக தூதர்களை அனுப்பினார் இருக்கு. அந்த தூதர்கள்லாம் யாருங்க? சீஷர்கள். அது நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அதிலேயே மார்க் பண்ணிக்கோங்க. தூதர்கள்லாம் தேவ தூதர்கள் அந்த இடத்துல போகலை.
அது ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷனில் பைபிளில் சில நேரத்தில் அப்படி இருக்கும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது தூதர்கள்னா வானத்திலிருந்து இறங்கி வந்த தூதர்கள் அல்ல, அது சீஷர்களுக்கு தான் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை எழுதப்பட்டு இருக்கிறது. தமக்கு முன்பாக தூதர்களை அனுப்பினார், அவர்கள் போய் ஆண்டவராகிய இயேசுவுக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியாருடைய ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார்கள். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாய் இருந்தபடியினால் அவ்வூரார் அவரை என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். ராங் பிரேயர். அல்லேலூயா. என்ன பிரேயருங்க? ராங் பிரேயர், தவறான ஜெபம். நமக்கு விரோதமாக யாராவது எழும்பி வந்திருக்கிறாங்கன்னா, நம்மளுக்கு விரோதமாக யாராவது ஜனங்கள், நம்மளுடைய சொந்தக்காரங்க யாராச்சும் இருக்கிறாங்கன்னா, ஆண்டவரே அவனை சாவடிச்சிருங்க, ஆண்டவரே அவனை கொன்று போட்டுருங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஜெபம்லாம் செய்யக்கூடாது, தவறான ஜெபம். நீங்கள் என்னத்தை நம்ம ஜெபிக்கணும்? நேற்று பைபிள் ஸ்டடியில் இதை குறித்து நான் சொன்னேன். நம்ம எப்படி ஜெபிக்கணும்? நமக்கு விரோதமான நபர்கள் கடந்து வரும்போது நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, ஆண்டவரில் அவர்களை ரட்சிங்க, அவர்களை ஆசீர்வதிங்க, அவர்களை விடுதலை செய்யுங்க, உம்முடைய பரிசுத்த வார்த்தைகள் அவர்களுக்குள்ளாய் கடந்து வரட்டும். நீங்கள் இப்படி தான் ஜெபிக்கணும். ஆனால் இங்கே இந்த ஆண்டவரோடு இருந்த இந்த சீஷர்கள் யாக்கோபும் யோவானும் ஒரு தவறான ஒரு ஜெபத்தை செய்ய அவர்கள் பார்த்தார்கள். நம்ம என்னென்ன தவறான ஜெபத்தை நாம் செய்கிறோம்? அல்லேலூயா. என்னென்ன தவறான ஜெபத்தை செய்கிறோம்? ஐயோ, அவனை ஏமாத்திட்டான், அவன் ஒன்றும் இல்லாமல் ஆயிடணும் ஆண்டவரே, அவனை எல்லாத்தையும் அவனை அழிச்சிருங்க, அவனை கொண்டு போடுங்க. ஆண்டவர் ஒரு அடியாள் போல, ஆண்டவர் ஒரு அடியாளை போல அவனை கொன்றுங்க, அவனை அதை பண்ணிடுங்க, இது பண்ணுங்க. பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் அவர் கடந்து வந்தார். பிரசங்கியில் ஒரு வசனம் இருக்கு, நல்லோர் மீதும் தீயோர் மீதும் அவர் மழையை வர்ஷிக்க செய்கிறார், எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார், எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். நம்மை மாத்திரமல்ல, கிறிஸ்துவை பற்றி அறியாதவர்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார். அவர்களுக்காகவும் தான் ஆண்டவராக இயேசு சிலுவையில் அவர் மரித்து ரத்தம் சிந்தி அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்து திரும்ப அவர் வரப்போகிறார், எல்லாருக்காகவும். ஹல்லேலூயா. இங்கே அவருடைய சீஷர்கள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை என்ன செய்யுங்க, அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா? நாங்கள் கட்டளையிட, ஆண்டவரே, நாங்கள் இப்படி இவர்களை அழிக்க உமக்கு சித்தமா? அல்லேலூயா. ராங் பிரேயர். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அதுக்கு அடுத்தது அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டினார். பாருங்க, உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கு? இப்படிப்பட்ட எண்ணம் இருந்தாலே பொல்லாத ஆவி இருக்கு. இயேசுவோடையே இருந்தாலும் பொல்லாத ஆவி இருக்கு. அல்லேலூயா. இயேசுவோடவே பயணிக்கிறாங்க, ஆனா இயேசுனுடைய ஆவி அவர்களுக்குள்ளாக இல்லை. இயேசுவோடவே இருக்கிறாங்க, ஆனா இயேசுனுடைய சிந்தை அவர்களுக்குள்ளாக இல்லை. இயேசுவோடவே இருக்கிறாங்க, இயேசுனுடைய சுவாபம் அவர்களுக்குள்ளாக இல்லை. அவர் சொல்றாரு, அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள். யோசித்து பார், உனக்குள்ளாக எப்படிப்பட்ட ஆவி இருக்கு? என் சகோதரா சகோதரி, நமக்கு விரோதமாக யார் என்ன செய்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், அவர்களுக்காக ஜெபிக்கணும். அல்லேலூயா. நீங்கள் அவர்களுக்காக ஜெபிக்க 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 உங்களுடைய சூழலை கர்த்தர் மாற்றுவார். ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு, ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 19வது வசனம். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல், எப்படி? நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடு. இதெல்லாம் எப்படி வரும்? நீங்கள் ஜெபிக்கும் போது வரும். நீங்கள் நிறைய நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் செலவழிக்கும் போது இப்படிப்பட்ட எண்ணங்கள் கடந்து வரும், இப்படிப்பட்ட யோசனை கடந்து வரும், இப்படிப்பட்ட புத்தி கடந்து வரும். எனக்கோ ஒரு நாள் ஒரு 5 நிமிஷம், இல்லை டெய்லி ஒரு 5 நிமிஷம், டெய்லி ஒரு 10 நிமிஷம் ஜெபிச்சாலும் இந்த காரியங்கள் நடக்காது. அல்லேலூயா. பலமுறை நான் சொல்லியிருக்கேன், ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் குறைஞ்சது நீங்கள் ஜெபிக்கணும், நிறைய தடவை சொல்லியிருக்கேன். சொல்லுங்க பாப்போம், இந்த சைடில் இருக்கிறவங்க சொல்லுங்க, சொல்லுங்க. 2 மணி நேரமும் 40 நிமிஷமும் 2 hours and 40 minutes குறைஞ்சது ஜெபிக்கணும். ஏன் 2 hours 40 minutesங்க? ஏன்? இந்த இருக்கிறத சொல்லுங்க. இங்கே கேட்கல, நான் இங்கே தான் கேட்டேன். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு.
அந்த 24 மணி நேரத்திற்குரிய தசோபாகம் ஆண்டவருக்கு கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுக்கணும். 2 மணி நேரமும் 40 நிமிஷமும். நம்ம 2 நிமிஷமும் 40 செகண்டும் ஜெபிக்கிறோம். நம்ம எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறோம்? 2 minutes and 40 seconds we pray. ஆனால் எவ்வளோ ஜெபிக்கணும்? 2 மணி நேரமும் 40 நிமிஷமும். ஆனால் நம்ம ஜெபிக்கிறோமா? அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிறோமா? ஜெபம் வர வர புத்தி மாறும், ஜெபம் வர வர யோசனைகள் மாறும், ஜெபம் வர வர நம்மை பலப்படுத்துவார் ஆண்டவர். ஜெபத்தின் வல்லமை ஒரு மனிதனுடைய நிலையை மாற்றும். ஒரே ஒரு தேவதூதன் 185,000 பேரை அவன் ஒரு செகண்டில் அவன் நிர்மூலமாக்கினான். அவன் கூட இருந்த ஆட்கள் காலையில் எந்திரிச்சு பார்க்கறான், கடல் போல 185,000 பேர் செத்து கிடக்கிறான். அவன் பார்த்துட்டு நடுங்கிட்டு அவன் ஓடுகிறான். நீங்கள் என்ன அந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் அதுக்கு பிற்பாடு நீங்கள் பாருங்களேன் என்ன நடந்ததுன்னா, அவன் அன்று ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். இதோ அவர்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? செத்த பிரேதங்கள். அதிகாலத்தில் எழுந்து பார்க்குற மற்றவன், உயிரோடு இருந்த மற்றவன், உயிருக்கு அவன் போராடி கொண்டிருக்கிற மற்றவன் எந்திரிச்சு பார்க்குறான். பார்த்தா 185,000 பேர் அந்த இடத்துல செத்து கிடக்கிறான். அவனுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. ஒரு செகண்ட் தான், ஒரே செகண்டில் ஒரே தேவதூதன் 185,000 பேரை கொன்று போட்டான். ஒரே ஒரு மனிதனுடைய ஜெபம் அவனுடைய வாழ்க்கையின் தலையெழுத்தை மாற்றினது. ஒரே ஒரு மனிதனுடைய ஜெபம் அவன் தேசத்தை பாதுகாத்தது. ஒரே ஒரு மனிதனுடைய ஜெபம் அவனுடைய வாழ்க்கையில் வெற்றியை அவன் சுதந்திரிக்கும்படியாக செய்தது. என் பிரியமான தேவ ஜனமே, உங்க வாழ்க்கையில நீங்க எத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறீங்க? உங்களுடைய சூழல் ஏன் மாற மாட்டேங்குது? ராங் பிரேயர்ஸ், தவறான ஜெபமாய் இருக்கிறதா? தவறான ஜெபமாய் இருக்கிறதா? ரோமர்கள் நிருபத்தில் நம்ம பார்த்தோம், அழகான ஒரு வார்த்தையை பார்த்தோம். அந்த 12ஆம் அதிகாரத்தில், பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே என்ன செய்வேன்? பதில் செய்வேன். நம்ம ஜெபத்தில் என்ன செய்யறோம்? பழி வாங்கும்படியான ஜெபத்தை செய்கிறோமா? நம்ம ஜெபம் எப்படி இருக்கு? நம்ம ஜெபம் எப்படி இருக்கு? எப்படிப்பட்ட ஜெபத்தை செய்து கொண்டு இருக்கிறோம்? அல்லேலூயா. 20ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அன்றியும் உன் சத்ரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்னி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். உன் சத்ரு பசியா இருந்தா, அவன் கஷ்டப்போடு இருந்தா, நீ அவனுக்காக முடிந்த உதவி செய். அவனுக்காக ஜெபம் பண்ணு. அவனுக்காக ஜெபம் பண்ணு. நல்லா வேணும் அவனுக்கு. என்னென்னலாம் அவன் பண்ணா, என்னென்னலாம் செஞ்சா, அவனுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியத்தை சொன்னீங்கன்னா அப்படியே ரிவர்ஸாக மாறிடும். அவனுக்கு வர வேண்டிய அந்த சாபங்கள் நமக்கு வரும்படியாக கர்த்தர் மாற்றி விடுவார். நெவர் எவர் டேக் ரிவெஞ்ச். இப்படிப்பட்ட காரியங்கள் நீங்கள் செய்யாதீங்க. பழி வாங்கக்கூடிய காரியங்கள், எண்ணங்கள், சிந்தைகள் நமக்குள்ளாக இருக்கவே கூடாது. ஒருபோதும் இருக்கக்கூடாது, ஒருபோதும் இருக்கக்கூடாது. அது ஜபத்தில் நம்ம அப்படிப்பட்ட காரியத்தை செய்தா அந்த ஜபம் நமக்கு விரோதமாகவே அது மாறிவிடும். அல்லேலூயா, ஆமென். அன்று உன் சத்துரு பசியா இருந்தால் என்ன செய்ய? அவனுக்கு போஜனம் கொடு, அவனுக்கு போஜனம் கொடு. அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்னி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். இப்படிப்பட்ட ஒரு எண்ணம், இப்படிப்பட்ட ஒரு சுவாபம், இப்படிப்பட்ட ஒரு தன்மை ஒரு கிறிஸ்தவனுக்கு இருந்தா என்ன தன்மை? ஒருத்தன் தீமை செஞ்சாலும் அவனுக்கு நன்மை செய்யறது, ஒருத்தன் உங்களை அசிங்கப்படுத்தினாலும் அவனை அசிங்கப்படுத்தாதபடி இருக்கிறது, ஒருத்தன் உங்களுக்கு என்னதான் கெடுதல் செய்தாலும் அவனுக்கு நன்மையான காரியங்கள் செய்வது, அவனுக்காக நீங்கள் ஜெபிப்பது, உண்மையாய் அவனுக்காக ஜெபிப்பது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் செய்கிற மிகப்பெரிய ஒரு நன்மையான விஷயமாக அது இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். எப்படிப்பட்ட ஜபத்தை நாம் செய்கிறோம்? ராங் பிரேயர்ஸ், தவறான ஜபத்தை செய்கிறோமா? நம்ம பார்த்தோம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 9ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். யாக்கோபு, இந்த யோவான் அவர்கள் காரியத்தை அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்னி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளை இட உமக்கு சித்தமா? உமக்கு சித்தமா? ஆண்டவரே, நாங்கள் அவனை அழிச்சிடுறோம், அப்படி பண்ணட்டுமா? அப்படி பண்ணட்டுமா? ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ளாக என்ன ஆவி இருக்கிறது? உனக்குள்ளாக என்ன ஆவி? என் பிரியமான தேவஜனமே, நல்ல தன்மைகள் இல்லை அப்படின்னா, நல்ல எண்ணங்கள் இல்லைன்னா, நல்ல சுவாபங்கள் இல்லைன்னா
உள்ள வேற ஏதோ ஒரு ஆவி இருக்கு என்று அர்த்தம். அல்லேலூயா. உங்களுக்கு யாராவது நன்மையான காரியங்கள் நீ ஏன் இந்த நைட்டில் வெளியே போற, நீ ஏன் ஊர் சுத்துற, நீ ஏன் நைட் ஷோ போற, ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிற, யாராவது நல்லது சொன்னா அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளு. உன் வாழ்க்கையில நீ செய்கிற மிக முக்கியமான விஷயம் அதுதான் இருக்கும். நன்மையான காரியங்களை நீ பகைக்காதே, உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்காது. அல்லேலூயா. உன் வாழ்க்கை எப்படி இருக்காது? ஆசீர்வாதமாய் இருக்காது. எப்படிப்பட்ட ஜெபம் நம்முடைய ஜெபமாய் இருக்கிறது? அல்லேலூயா. ஒண்ணு நம்ம ஜெபிக்கிறது இல்லை, அப்படியே ஜெபிச்சாலும் தவறான ஜெபமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஒன்று நம்ம ஜெபிக்கிறது இல்லை, அப்படியே ஜெபித்தாலும் ஜெபம் எப்படி இருக்குது? அது தவறான ஜெபமாய் இருக்கிறது. யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் 3ஆம் வசனம் வேகமாக நாம் பார்க்கலாம். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினால் வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? போதும். உங்களுக்குள்ளாக யுத்தங்களும் சண்டைகளும் எதினால் வருகிறது? ஏன் சமாதானம் இல்லை? ஏன் சந்தோஷம் இல்லை? ஏன் நிம்மதி இல்லை? ஏன் நல்ல நம்மளால யோசிக்க முடியாத ஒரு திறன்? எல்லா நேரத்திலையும் பயம், எல்லா நேரத்திலையும் வருத்தம், எல்லா நேரத்திலையும் கவலை, எல்லா நேரத்திலையும் சோகம், எல்லா நேரத்திலையும் கண்ணீர், எல்லா நேரமும் போராட்டம், எல்லா நேரமும் போராட்டம். வேதம் சொல்லுகிறது, ஏன் யுத்தங்களும் சண்டைகளும் எதினால் வருகிறது? எதினால் வருகிறது யுத்தங்களும் சண்டைகளும்? அப்படின்னா வேதனையும் வருத்தமும் கவலைகளும் அவமானங்களும் போராட்டங்களும் நிந்தைகளும், இதுதான் யுத்தங்களும் சண்டைகளும் நமக்குள்ளாக வருகிறது. உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? அப்படின்னா நம்மளுடைய அவயங்கள் என்ன செய்யணுமோ அது செய்யல. என்ன செய்யணும்? இந்த கண் கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கணும், இந்த வாய் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கணும், இந்த செவிகள் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கணும், உன்னுடைய கால் பரிசுத்தமுள்ள ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாய் போகணும், உன்னுடைய கரங்கள் இந்த வேதத்தை சுமக்கணும். உன்னுடைய அவயங்கள் என்ன செய்து? உன்னுடைய அவயங்கள் என்ன செய்து? அல்லேலூயா. எத்தனை மணி நேரம் இந்த பைபிள் இந்த கண்ணு பார்க்குது? எத்தனை மணி நேரம் ஃபோனை பார்க்குது? யோசிச்சு பார். எத்தனை மணி நேரம் எது அதிகமாக பார்க்குது? ஃபோனை அதிகமாக பார்க்குதா இல்லை பரிசுத்த வேதத்தை அதிகமாக பார்க்குதா? அல்லேலூயா. நான் நிறைய முறை சொன்னேன், உங்களுக்கு எத்தனை பேர் நீங்கள் கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல. நீ நைட்டு தூங்கும் போதாச்சும் கர்த்தருடைய வசனத்தை கேட்டுட்டு தூங்கு. கர்த்தருடைய வசனத்தை கேட்டுட்டு தூங்கு. எத்தனை பேர் செய்கிறோம்? யோசிச்சு பார். எத்தனை பேர் செய்கிறோம்? உன் வாழ்க்கையவே மாற்றிடும், உன்னுடைய நிலையவே மாற்றிடும், உன்னுடைய தன்மையை மாத்திரும். உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்திற்கு நேராக போவதை உன்னால ஒவ்வொரு நாளும் உணர முடியும். பிசாசு பல தடைகளை கொண்டு வருவான், பல வேதனைகளை கொண்டு வருவான், பல கஷ்டங்களை கொண்டு வருவான். ஆனா எது கொண்டு வந்தாலும் தேவ வார்த்தைகள், விதைக்கப்பட்ட பரிசுத்தமுள்ள ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் அந்த சூழலுக்குள்ளாக நீங்கள் கடந்து வரும்படியாக செய்யும். ஹல்லேலூயா. ஆமென். ஏன் உங்களுக்குள்ளாக யுத்தங்களும் சண்டைகளும் எதனால் வருகிறது? ஏன் குழப்பம்? ஒரு காரியத்திற்கு முடிவெடுக்க முடியல, புத்தி வேலை செய்ய மாட்டேங்குது, எது கரெக்டு எது தப்புன்னு தெரிஞ்சுமே எது கரெக்டு எது தப்புக்குள்ளாக போக முடியாத ஒரு நிலை. வேலை செய்கிற இடத்துல பலவிதமான காரியங்கள் தப்பு தப்பா பேசுறோம், திடீர்னு கோபத்துல ஒரு காரியத்தை பேசுகிறோம், மற்றவர்களை பத்தி பேசுகிறோம், அடுத்தவர்களை பத்தி பேசுறோம். இந்த வார்த்தைகள் அப்படியே 1, 10, 20, 100 போய் நம்முடைய முதலாளி கிட்ட போய் வேறு விதமாக இது கடந்து வருகிறது. ஆசீர்வாதத்தை இழக்கக்கூடிய ஒரு நிலை, சமாதானத்தை இழக்கக்கூடிய ஒரு நிலை, எல்லாவற்றையும் இழக்கக்கூடிய ஒரு நிலை. ஏன்? புத்தி இல்லை, ஞானம் இல்லை, அறிவில்லாம பேசக்கூடிய காரியங்கள். ஏன்? எதுவுமே இல்லை. ஜெப வாழ்க்கையே இல்லை, ஜெப வாழ்க்கையே குறைஞ்சு போச்சு. நல்ல கவனமாக கேளுங்க. எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஜெப வாழ்க்கை குறைந்து போகிறதோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லாமே குறைந்து போயிடும். ஆசீர்வாதம் வருவதை போல இருக்கும், ஆனா எல்லா ஆசீர்வாதமும் மொத்தத்தையும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போகக்கூடிய ஒரு நிலை வரும். மேற்கத்திய நாடுகளிலே சபைகளெல்லாம் விடுதிகள், கேளிக்கை விடுதியாக, பப்பாக, பாராக மாறிவிட்டது. யோசித்து பாருங்க. அந்த நிலை எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் கடந்து வரலாம். அதனுடைய கோபாக்கினை, அதனுடைய காரியங்கள் யார் மீது கடந்து வரும்னு நினைக்கிறீங்க? உங்கள் மீது தான் கடந்து வரும். ஹல்லேலூயா. உங்கள் மீது கடந்து வரும். ஐயோ, எனக்கு எதுவுமே தெரியாது. நீ ஜெபிச்சியா? நீ அடுத்தவர்களுக்காக ஜெபிச்சியா? உனக்காகவே ஜெபித்துக் கொண்டு இருக்கிறாயே சுயநலவாதியே, நீ அடுத்தவர்களுக்காக ஜெபிச்சியா? சபைக்காக, ஊழியங்களுக்காக நீ என்ன செய்கிறாய்? யோசித்து பார். தேவனுடைய ஜீவனுள்ள பரிசுத்தமுள்ள ஆலயம் கேளிக்கை விடுதியாய் மாறிக்கொண்டு இருக்கிறது.
பப்பாக பாராக மாறிக்கொண்டு இருக்கிறது. ஏன்? உன்னுடைய ஜெப வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் குறைந்து போகிறது. ஏதோ 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நான் ஆலயத்திற்கு வருகிறேன் ஞாயிற்றுக்கிழமை, அதோட என்னுடைய கடமை முடிஞ்சு போச்சு, அதோட என்னுடைய கடமை முடிந்து விட்டது. அதுவும் தலையா சொல்ற நேரத்துக்கு வா நேரத்துக்கு வா. அந்த நேரத்துக்கு வான்னு சொன்ன நீ கோச்சிக்கிட்டு நீ ஆலயத்துக்கு வரமாட்டேன்ற. நீ நேரத்துக்கு வந்தா உனக்கு தான் ஆசீர்வாதம், எனக்கு இல்ல, எனக்கு இல்ல. ஏன் இந்த அவல நிலை? ஏன் அவல நிலை? சகோதரா சகோதரி, என்றைக்கு ஒரு சபை இப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள்ளாக கடந்து வருகிறதோ அந்த தேசமும் அந்த ஜனங்களும் மிகவும் மோசமான ஒரு நிலைக்குள்ளாக அவருடைய வாழ்க்கை தள்ளப்படும். கர்த்தருடைய வார்த்தை நீ கேட்டுக்கொண்டே இருக்கிற, பல வருஷமாக நீ கேட்டுக்கொண்டே இருக்கிற, ரொம்ப வருஷ காலமாய் கேட்டுக்கொண்டு இருக்கிற, ஆனா இன்னும் உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, உன்னுடைய நிலை எப்படி இருக்கிறது? யோசித்து பார், யோசித்து பார். கர்த்தர் உன்னை கணக்கு கேட்பார், கர்த்தர் உன்னை கணக்கு கேட்பார். உன்னுடைய நிலை எப்படி இருக்கு? ஐயோ எனக்கு இன்னும் டைம் இல்லைங்க, எனக்கு வேலைகள் இருக்கு, நான் எப்படி இந்த காரியத்தை நான் செய்வது? நான் எப்படி ஆலயத்திற்கு நான் வந்து இந்த ஊழியத்தில் நான் பங்கு பெறுவது? நான் எப்படி இங்கே ஃபாஸ்டிங் பிரேயர் வருவது? நான் எப்படி பைபிள் ஸ்டடி வருவது? நீ வீட்டில் சும்மா உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாயே, கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒரு நாள் நீ கணக்கு கொடுக்கணும், ஒரு நாள் நீ கணக்கு கொடுக்கணும். இதுக்கு எல்லாத்துக்கும் நீ கணக்கு கொடுக்கணும். உன்னால் வாயவே திறக்க முடியாது. உன்னுடைய நிலை ரொம்ப பரிதாபமான ஒரு நிலையாய் மாறும். என்றைக்கு அந்த லாசருவும் ஐஸ்வர்யவானுடைய நிலை, அவன் வாழ்ந்த காலத்திலே தன் இஷ்டம் போல வாழ்ந்தான். ஆனால் ஒரு நாள் வந்தது, மறிக்கக்கூடிய ஒரு நிலை ஒரு நாள் வந்தது. அன்றைக்கு அவன் கத்தி கதறினான், அவன் கெஞ்சினான், அவன் கூப்பாடிட்டான். ஆனால் ஆண்டவர் சொல்லணும், உனக்கு நீ வாழ்ந்த காலத்தில் நான் எவ்வளவோ சந்தர்ப்பம் கொடுத்தேன், ஆனால் நீ எல்லாவற்றையும் நீ விட்டா இதே நிலைமை தான் நமக்கு வரும், இதே நிலைமை தான் நமக்கு வரும். எத்தனை வார்த்தைகளை நீ கேட்டு இருப்பாய், ஆனால் அந்த வார்த்தைகளை கேட்டும் இருதயம் இருமாப்பாய் இருக்கிறது, கொழுத்த இருதயமாய் இருக்கிறது, கடினமுள்ள இருதயமாய் இருக்கிறது. சபை மாறிக்கொண்டே வருகிறது. எல்லா சபைகள், பலவிதமான சபைகள் அவ கேளிக்கை விடுதியாய் மாறுகிறது. எல்லாம் பப்பாக, டிஸ்கோத்தேக்காக சபைகள் மாறிக்கொண்டு இருக்கிறது. அதற்கு காரணம் யார்? விசுவாசிகளாகிய நீங்கள் அதற்கு காரணமாய் இருக்கிறீர்கள். ஏன்? ஜெப வாழ்க்கை இல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கை இல்ல, கிறிஸ்துவுக்குரிய வைராக்கியம் இல்ல, எல்லாம் குறைஞ்சு போச்சு. ஆசைகள், எண்ணங்கள், யோசனைகள், சிந்தைகள், சுவாபங்கள் எல்லாம் உலகத்திற்கு பின்பாக மாறிவிட்டது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் எனக்கு லீவ் இருக்கு, அந்த ஒரு நாள் நான் சந்தோஷமா நான் வெளியே சுத்த போறேன், நான் அதனால எந்த ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன். சபைக்கு வராதபடி, சபையை புறக்கணித்து போகக்கூடிய எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள்? யோசித்து பார் சகோதரா சகோதரி, யோசித்து பார். தேவனுடைய ஆலயம் எப்படிப்பட்ட ஒரு நிலையாய் மாறிக்கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் கணக்கு கேட்பார், கர்த்தர் கணக்கு கேட்பார். அந்த நாள் ரொம்ப தூரம் இல்லை, அது வெகு சீக்கிரத்திலே கடந்து வரும், வெகு சீக்கிரத்திலே கடந்து வரும். தேவனுடைய பரிசுத்தமுள்ள ஆலயத்தை கெடுத்து போடக்கூடிய எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில், ஐயோ நான் ஆண்டவருடைய ஆலயத்தை நான் கெடுத்து போடலையே என்று நீ சொல்லலாம். ஆனால் உன்னுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு? நீ ஜெபிச்சியா அடுத்த சபைக்காக, உன்னுடைய சபைக்காக, உன்னுடைய விசுவாசிகளுக்காக, நம் விசுவாசிகளுக்காக ஜெபிச்சியா? கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. ஆலயத்திற்குரிய காரியங்களுக்காக நீ என்ன பிரயாசப்பட்ட? நீ என்ன செஞ்ச? ஊழியங்களுக்காக நீ என்ன செஞ்ச? கர்த்தர் உன்னை கேட்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். பரிசுத்த வேதத்தில் நம்ம பார்த்தோம், யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில், உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதினால் வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? ஏன் நம்ம வாழ்க்கையில சமாதானம் இல்லை? ஏன் சந்தோஷம் இல்லை? ஏன் நிம்மதி இல்லை? ஜெப வாழ்க்கை குறைஞ்சிருச்சு, ஜெப வாழ்க்கை குறைஞ்சிருச்சு. யோசித்து பார், யோசித்து பார். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கடவும். களி கூர்ந்து மகிழ முடியல. ஏன் மகிழ முடியல? ஜெப வாழ்க்கையே இல்லை, களி கூர்ந்து மகிழ முடியல. ஒரு நாளைக்கு நான் சொன்னேன், 2 மணி நேரமும் 40 நிமிஷம் நீ ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காரியம் நீ ஆண்டவருக்கு கொடுக்குறாயா? நீ ஆண்டவருக்கு கொடுக்குறாயா? எத்தனை மணி நேரம் வெளியே நம்ம சுத்துறோம், எத்தனை மணி நேரம் வெளியே சுத்துறோம்? அதற்கெல்லாம் நேரம் இருக்கு. ஆனா ஆண்டவன் வந்தா மாத்திரம் போர் அடிக்குதுன்றியே.
ஒரு நாள் வரும், கர்த்தர் உன்னை கேட்கக்கூடிய நாட்கள் வரும். அல்லேலூயா. யாக்கோபு 4:2 பாருங்க. நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. அல்லேலூயா. இந்த வசனம் ரொம்ப 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 வித்தியாசமாக இருக்கிறது. நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும். ஆமென். அப்படின்னு என்ன அர்த்தம்? போய் கொலை செய்கிறது அல்ல. நல்லா கவனமாக கேளுங்க. கொலை செய்வதுன்னா கத்தி எடுத்து கன் எடுத்து போய் அடுத்தவனை கொலை செய்கிறது அல்ல. அடுத்தவனுடைய பேரை கெடுப்பது. அல்லேலூயா. அடுத்தவனுடைய ரெப்புடேஷனை கெடுப்பது, அதுதான் கொலை செய்வது. டிஸ்ட்ராயிங் த ரெப்புடேஷன் of others in order to gain advantage. உன்னுடைய சுயநலத்திற்காக அடுத்தவனை கெடுப்பது. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா சண்டைகளும் யுத்தமும். சண்டையும் யுத்தமும் என்னங்க? சண்டையும் யுத்தமும். believers who seek little from God but believers who seek little from God for their selfish will and motives. அவனுடைய சுய லாபத்திற்காக, அவனுடைய தன்மைக்காக, அவனுடைய இஷ்டத்திற்காக அநேக காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள். நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாக இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. என் பிரியமான தேவஜனமே, எப்படிப்பட்ட எண்ணங்கள் உடையவர்களாக நாம் ஜெபத்திற்குள்ளாய் கடந்து வருகிறோம். God is watching. கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ராங் பிரேயர்ஸ், தவறான ஜெபம், தவறான ஜெபம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்று கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஏன் ஜெபம் நமக்கு பதில் வரல? தப்பான ஜெபமா இருக்கு, அதனால பதில் வரல. ஏன் தப்பான ஜெபமா இருக்கிறது? அங்க நம்முடைய எண்ணங்கள், யோசனைகள் இன்னும் கர்த்தர் எதிர்பார்ப்பது போல ஒரு சுவாபங்கள் நமக்கு இல்லை. அல்லேலூயா. சபைக்குரிய வைராக்கியம் இல்லை, கிறிஸ்துவுக்குரிய வைராக்கியம் இல்லை, வார்த்தைக்குரிய வைராக்கியம் இல்லை. ஜெப வாழ்க்கை வித்தியாசமாய் மாறிவிட்டது. கடமைக்காக ஜெபம் வந்துவிட்டது. அல்லேலூயா. உலகத்தின் ஆசைகள் அதிகமாயிடுச்சு, கர்த்தருடைய ஆசைகள் கம்மி ஆயிடுச்சு. அதான் சொன்ன முன்னாடி, எதில் நம்ம அதிகமான, நம்மளுடைய கண்கள் எதற்கு அதிகமான நேரம் செலவழிக்கிறது? இந்த வேதத்தில் அதிகமான நேரம் செலவழிக்கிறதா, ஃபோனில் அதிகமான நேரம் செலவழிக்கிறோமா? யோசித்துப்பா. 2 மணி நேரம் 1 மணி நேரம் அந்த இன்ஸ்டாகிராமில் உட்காந்துட்டு அப்படியே நம்ம தள்ளிக்கிட்டே இருக்கிறோம். ஃபேஸ்புக்கில் உட்காந்து தள்ளிக்கிட்டே இருக்கிறோம், யூடியூப்பில் உட்காந்து தள்ளிக்கிட்டே இருக்கிறோம். டைம் போகிறதே தெரியல. 1 மணி நேரம் போகிறது தெரியல, 1.5 மணி நேரம் போகிறது தெரியல. ஒரே ஒரு அதிகாரம் பைபிளில் வாசிச்சா 5 நிமிஷம் போகிறது அவ்வளவு கடினமாக இருக்கிறது. ஏன்? உன்னுடைய எண்ணங்கள் அப்படி இருக்கு. எப்படி ஆண்டவர் கேட்கிறாரு யாக்கோபு யோவானை பார்த்து, உன்னுடைய ஆவி எப்படி இருக்கு? உனக்குள்ளாக இருக்கிற ஆவி எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கிறது? அல்லேலூயா. என் சகோதரா சகோதரி, நீங்கள் விண்ணப்பம் பண்ணி, நீங்கள் ஜெபம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் நீங்கள் ஜெபம் பண்றீங்க. நீங்க தகாத விதமாக என்ன செய்றீங்க? ஜெபம் பண்ணுகிறதுனால பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். அதனால நம்மளுக்கு ஜெபத்திற்குரிய பதில் வரல. ராங் பிரேயர்ஸ், தவறான ஜெபம். அல்லேலூயா. தவறான எண்ணங்கள், தவறான சிந்தைகள், தவறான சுவாபங்கள் இருந்தால் ஜெபம் தவறாய் மாறுகிறது. தவறாய் மாறுகிறது. சங்கீதம் 66 சங்கீதம் 18 வேகமாக நாம் பார்க்கலாம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடா. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை, அடுத்தவனை கெடுக்கணும், அடுத்தவன் அழிஞ்சு போகணும், அடுத்தவன் ஒன்றும் இல்லாமல் ஆயிடணும், அடுத்தவன் நல்லா வாழ்ந்துட்டா, நல்லா வீடு கட்டிட்டா, நல்லா பணம் வந்துருச்சுன்னா அது பொறுக்க முடியல. அக்கிரம சிந்தை, அப்படிப்பட்ட எண்ணத்தோடு, அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு நம்ம ஜெபத்திற்குள்ளாய் கடந்து வந்தா அந்த ஜெபம் ஏறெடுக்கப்படாது. அந்த ஜெபம் நமக்கு விரோதமாய் மாறிவிடும். அடுத்தவன் நல்லா இருந்தா, நல்லா ஆண்டவரே அவனை ஆசீர்வதிச்சீங்களே அதற்காக நன்றி அப்பா. அடுத்தவனுக்காக ஜெபி, அடுத்தவன் நல்லா இருந்தா அதை பார்த்து சந்தோஷப்படு. நல்ல எண்ணங்கள் கடந்து வரட்டும். கிளியர் கான்ஷியன்ஸ். அதில் தமிழில் அழகான ஒரு வார்த்தை இருந்தது பைபிளில், நல் மனசாட்சி. நல்
மனசாட்சி, கிளியர் கான்ஷியன்ஸ், நல் மனசாட்சி உடையவர்களாக மாறுவோம். நல்ல கிறிஸ்தவனாக நம்ம கடந்து வருவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாய் மாறட்டும். என் இருதயத்தில் ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை நம்ம இந்த சங்கீதத்தில் பார்க்கிறோம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார், ஆண்டவர் எனக்கு செவி கொடார். ராங் பிரேயர்ஸ், தவறான ஜெபம். எத்தனை பேர் நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம்? எத்தனை பேர் நம்மளுடைய ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம், நம்முடைய சபைக்காக ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா சபைகள் இன்னும் பெருசாகணும், இன்னும் ஆத்துமாக்கள் கடந்து வரணும். எத்தனை பேர் ஜெபிக்கிறோம்? நேற்றைய தினத்தில் நான் ஒரு ஊழியரை போய் பார்த்தேன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த சுகரில் 4 விரலை எடுத்துட்டாங்க. அவர் ஒரு பாஸ்டர், அவர் சர்ச் வச்சிருக்கிறார், விசுவாசிகள் இருக்கிறாங்க. அவர்களுடைய மனைவியின் இடத்துல சொன்னாங்க, ஐயா கொஞ்சம் எப்படியாவது ஜெபிங்க, காசு கேட்கல, எனக்காக கொஞ்சம் ஜெபிங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அப்படியே இதயமே உடைந்த ஒரு நிலை. ஏன் இனிமேல் யார் அந்த ஊழியத்தை செய்வா? அந்த ஜனங்களுக்குள்ளாக, அந்த விசுவாசிகளுக்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தை எப்படி கடந்து வரும்? யோசித்து பார். ஏதாவது பாரம் இருக்கா? நீ எப்படியெல்லாம் நீ ஜெபம் பண்றன்னு யோசித்து பார். சகோதரா, சகோதரி, உன்னுடைய ஜெப வாழ்க்கை கம்மியாக ஊழியங்கள் அப்படியே குறுகி கொண்டே வரும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த வீடியோ போல தான் நிலை வரும். சபைகள் இல்லை அப்படின்னா நீ ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. சபைகள் இல்லைன்னா ஆவிக்குரிய வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் ஆயிடும். சபை இல்லைன்னா உன்னுடைய வாழ்க்கையை கேள்வியாக மாறும். ஹல்லேலூயா. என்ன வைராக்கியம் நமக்கு இருக்கு, என்ன பாரம் இருக்கு. யோசித்து பார். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு நமக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, என்னதுக்காக நம்ம வாழ்ந்து கொண்டு நமக்கு என்று வைத்து கொண்டு இருந்தா நம்ம உலகத்தை விட்டு மறைந்து போகும்போது எதையுமே நம்ம எடுத்துட்டு போக முடியாது. நீ கிறிஸ்துவுக்காக நீ எதை செய்கிறாயோ அது மாத்திரம் கடைசி வரைக்கும் உனக்கு துணையாக நிற்கும். நீ செய்கிற ஆண்டவருக்காக செய்கிற ஒவ்வொரு காரியங்களும், அது ஜெபமாக இருக்கட்டும், உன்னுடைய பிரயாசமாக இருக்கட்டும், உன்னுடைய தாளந்தாக இருக்கட்டும், நீ செய்கிற கர்த்தருக்காக நீ செய்யக்கூடிய காரியமாக இருக்கட்டும், அது உன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலையை மாற்றும். என்ன நம்ம வைராக்கியமாய் ஆண்டவருக்காக நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். இங்க பார்க்குற அந்த சங்கீதத்தில், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய மாட்டார்? செவி கொடார். என்னுடைய ஜெபத்தை கேட்க மாட்டாரு. எப்படிப்பட்ட எண்ணங்கள், எப்படிப்பட்ட பாரங்கள் நமக்கு இருக்கு. என்ன பாரம் இருக்கு? ஆண்டவருடைய ஊழியத்திற்குரிய பாரங்கள் இருக்கிறதா? சபைக்குரிய பாரம் இருக்குதா? ஜனங்களுக்குரிய பாரம் இருக்குதா? அவர்கள் ரட்சிக்கப்படணும், அவர்கள் விடுதலை ஆகணும். என்ன பாரம் இருக்கு? என்ன பாரம் இருக்கு? ஒரு சமயம் மதர் தெரேசாவினிடத்துல ஒரு சகோதரன், ஒரு ஆள் போய் சொன்னார், அம்மா இந்த தெருவில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வீடு அது இந்துக்காரவங்க, அவங்க வீட்டில் கிட்டத்தட்ட 6-7 பேர் இருக்கிறாங்க. அவங்க யாருமே சாப்பிடலை, 2-3 நாட்களாக சாப்பிடலை. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் செஞ்சாதுக்கிறோம், செய்ய முடியல. உங்களால் முடிஞ்சதுன்னா கொஞ்சம் ஏதாச்சும் அவங்களுக்கு போய் உதவி செய்யுங்க என்று சொன்னார். சரின்னு சொல்லிட்டு மதர் தெரேசா அந்த காரியத்தை கேட்டு அவர்கள் தேவையான உணவுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை தேடி கண்டுபிடித்து அந்த இடத்துல போய் அந்த வீட்டினுடைய அம்மாவின் இடத்துல அவர்கள் கொடுத்தார்கள். அவர்கள் சந்தோஷமாய் வாங்கி, அவர்கள் ஒரு இந்து குடும்பம், அவர்கள் அதை சந்தோஷமாய் வாங்கி வச்சுட்டு அது என்னென்னலாம் கொடுத்தார்களோ சரி பாதியாக அதை அவர்கள் எடுத்தார்கள். அம்மா மதர் தெரேசா அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் அரிசி, பருப்பு, எண்ணெய் எல்லாத்தையும் சரி பாதியாகி பிரித்து அம்மா இருங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த எந்த சரி பாதியாகி பிரித்தார்களோ அதை எடுத்துக்கொண்டு அவர்கள் ஓடினார்கள். ஓடிட்டு அவங்க திரும்ப ஒரு 5-10 நிமிடத்தில் திரும்ப வந்தாங்க. இப்போ மதர் தெரேசா கேட்குறாங்க, என்னம்மா நான் உங்களுக்கு கொடுத்தேன், நீங்கள் அந்த காரியத்தை சரி பாதியாக பிரித்து விட்டு அதை எடுத்துகிட்டு போனீங்களே, எங்கே போனீங்க, எதற்காக போனீங்க? அப்போ இல்லை, 2வது தெருவில் ஒரு முஸ்லீம் குடும்பம் இருந்தது, அவர்களும் எங்களை போல அவர்களுக்கு உணவு இல்லை, அதனால எனக்கு கிடைத்ததை நான் அவர்களுக்கு போய் நான் கொடுத்தேன் என்று அவர்கள் சொன்னார்கள். இதில் என்ன ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படின்னா, அவர்கள் கொடுத்தது ஆச்சரியமான விஷயம் அல்ல, இவர்களுடைய பசியில் அவனும் பசியாக இருக்கிறான் என்று யோசித்தார்கள் அல்லவா,
அதுதான் அந்த இடத்துல பெரிய காரியத்தை செய்யும். யோசித்து பார் சகோதரா, சகோதரி, உன் வாழ்க்கையில நீ பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதங்கள், கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக நீ பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதங்கள் எத்தனையோ ஜனங்களால பெற முடியல. அவர்களும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? யோசித்து பார், யோசித்து பார். உன்னுடைய வாழ்க்கையில நல் பாதையில வழி நடத்தக்கூடிய அநேக வார்த்தைகளை, அநேக ஆசீர்வாதங்களை உனக்குள்ளாக நீ கொண்டு வருகிறாயே. எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் அழிந்து கொண்டு இருக்கிறார்களே, அவர்களுக்காக நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படியான என்ன காரியத்தை நீ செய்து கொண்டிருக்கிறாய்? உன்னால செய்ய முடிஞ்சது அட்லீஸ்ட் இந்த ஜெபம் அவருடைய வாழ்க்கையை மாற்றும். ஹல்லேலூயா. இந்த ஜெபம் அவருடைய சூழ்நிலையை மாற்றும். ஜெபம் அவருடைய தேவைகளை சந்திக்கும். அதை கூட நம்ம செய்யல அப்படின்னா நியாய தீர்ப்பு நாளிலே கர்த்தர் உனக்கு கணக்கு கேட்பார். ஹல்லேலூயா. ஆமென். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வாரம் நாம் பார்க்கலாம். நம் யாவரும் எழுந்து நிற்கலாம். மகா உன்னதமான தேவனாகிய கர்த்தாவே, பரிசுத்த தேவனுடைய வார்த்தைகள் இந்த நாளிலே எங்களுக்குள்ளாக ஊடுருவி கடந்து வந்து ஆண்டவரே, எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய யோசனைகள், எங்களுடைய இருதயத்திற்குள்ளாக அப்பா இந்த வார்த்தைகள் கடந்து வந்து அக்னியை போல எங்களோடு ஆண்டவரே அப்பா இடைப்பட்டதற்காக நன்றி. என் இயேசுவுக்காக அப்பா இந்த பரிசுத்த தேவனுடைய வார்த்தைகளுக்காக ஏதாவது ஒன்றை நாங்கள் செய்ய எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலிருந்து 2 மணி நேரமும் 40 நிமிடமும் ஆண்டவரே நாங்கள் செபிப்போம். ஆண்டவரே, எப்படியாவது ஏதாவது ஒன்று ஆண்டவரே உமக்காக செய்யக்கூடியவர்களாக, கிறிஸ்துவுக்குரிய சேனையாக, கிறிஸ்துவுக்குரிய ஆண்டவரே வைராக்கியம் உடையவார், உம்முடைய பாத்திரமாக, உம்முடைய பிரசன்னத்தை சுமந்து செல்கிற சரீரங்களாக எங்களுடைய சரீரங்கள் மாறட்டும். ஆண்டவரே மாறட்டும். இந்த தேவனாகிய கர்த்தாவே, நீரே எங்களுக்குள்ளாய் வாசம் செய்வீராக. சபைக்குரிய வைராக்கியம் ஆண்டவரே எங்களுக்குள்ளாய் கடந்து வரட்டும். விசுவாசிகளுக்குரிய வைராக்கியம் கடந்து வரட்டும். இந்த தேவனுடைய வார்த்தைக்குரிய வைராக்கியம் கடந்து வரட்டும். ஜெபிக்க கூடாதபடி இருக்கிற எல்லா தடைகளை நீர் உடைப்பீராக. ஜெப ஆவியை நீர் ஊற்றுவீராக. என் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை நீர் கடந்து வாருங்கப்பா. நீரே எங்களை பலப்படுத்தி, எங்களை வழிநடத்தி, எங்களை தாங்கி எங்களுக்குள்ளாக வாசம் செய்யுங்க. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் களி கூர்ந்து நாங்கள் மகிழும்படியாக எங்களுடைய தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு துணையாக நிற்பார். இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய் நீர் எதிர்பார்க்கிறவர்களாய் நாங்கள் மாறுகிறோம். என் தேவனாகிய கர்த்தாவை, இந்த மாதத்தின் கடைசி நாட்களில் நாங்கள் இருக்கிறோம். நீரே எங்களுக்கு துணையாய் நிற்பீராக. நீங்கள் சொல்கிறத நாங்கள் செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உளமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் இயேசுவே நம்முடைய வருகை பரியந்தமிருந்து தாங்கி பலப்படுத்தி வழி நடத்துவதாக. ஆமென், ஆமென்.